இன்னமா அப்படியே ஹாதிய ஹயாத்த துன்யா, நீ செய்யறதெல்லாம் இந்த உலகத்துல மட்டும்தான் உன்னால செய்ய முடியும். ஆனா இந்த அற்ப உலகத்துக்காக வேண்டி நாங்கள் ஈமானை விட்டுவிட மாட்டோம் என்று அந்த 70 மந்திரவாதிகளும் சொன்னார்கள் என்று குர்ஆன் ஒரு வரலாற்றை பதிவு செய்யும். நான் இதற்கு எதற்கு சொல்கிறேன் தெரியுமா? அன்பிற்குரியவர்களே, அந்த 70 மந்திரவாதிகளும் ஈமானை ஏற்றுக்கொண்டு ஒரு நிமிஷம் கூட ஒரு சில மணி நிமிடத்துறைகள் தான். ஆனால் சில மணி நிமிடத்துறைகள் மட்டுமே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பும் கூட அந்த ஈமான் அவருடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்துச்சுன்னா, நீ சொன்னதற்காக வேண்டி இந்த உலகத்தின் அற்ப விஷயத்திற்காக வேண்டி நாங்கள் இந்த ஈமானை விட்டுவிட மாட்டோம், இந்த ஈமானை விட்டு நாங்கள் தடம் கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் சொல்லி அந்த வார்த்தையை குர்ஆன் ஆச்சரியமாக பதிவு செய்து இந்த சமூகத்திற்கு கொடுப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? அன்பிற்குரியவர்களே, நாம யோசிக்கிறோம், காலங்காலமாக பிறந்ததிலிருந்து இவர் முஸ்லீம், இவர் ஈமான் கொண்டவர், இந்த வேட்பாளர் இஸ்லாத்திலேயே ஊறி படைத்தவர், சமுதாயத்துடைய காவலர் என்று போற்றப்பட்டவர், சமுதாய காவலர் என்று பெரிய சமுதாயத்திற்கான பிரதிநிதி இவர்தான் என்று நம்ம நம்பிக்கை ஊட்டப்பட்டவர். ஆனா இவருடைய ஈமான் காலகாலமா முஸ்லிமா இருந்தவர். இன்னைக்கு போய் அற்ப உலகத்தின் ஆசைக்காக பதவிக்காக வேண்டி கோயிலுக்கு முன்னாடி வந்து தன் ஈமானியை இழந்து போய்விடக்கூடிய, சாமி உள்விடக்கூடிய, எல்லா விதமான சிற்கால வேலைகளையும் செய்யக்கூடிய, அதான் நான் சொல்றது சமூக நல்லிணக்கம் என்பது வேறு, ஈமான் என்பது வேறு. எந்த சூழ்நிலையும் நம்முடைய ஈமானை விட்டுக் கொடுப்பது கூடாது. அன்பிற்குரியவர்களே, இதனுடைய முடிவாக சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? இப்படி அற்ப விஷயத்திற்காக வேண்டி, உலகத்தின் பதவிக்காக வேண்டி இஹ்லாஸ் இல்லாமல், ஈமான் இல்லாமல் அந்த பதவியை அவர் பெற்றுக் கொள்கிற போது இஹ்லாஸும் ஈமானும் உட்படையா இல்லைன்னா நமக்காக வேண்டி குரல் கொடுக்கிற ஒரு நபராக இந்த சமுதாயத்தின் காவலராக அந்த போய் வெளியிருக்க முடியாது, அவருக்கு குரல் கொடுக்க முடியாது. கண்ணியம் நிறைந்த ஒரு பிரதிநிதித்துவமாக அது இருந்தது இல்லை. நாம் கடந்த காலத்துல நம்ம காலமாக பார்த்துட்டு வரோம். எப்ப அற்ப பதவிக்காக வேண்டி சண்டை பிடித்துக் கொண்டு அவர்கள் பதவி உயர்வு பெற்று அந்த பதவியை சட்டமன்ற உறுப்பினராகி அங்க போய் உட்கார்றாங்களோ, அவங்களால இந்த சமூகத்துக்கு இதுவரைக்கும் எந்த பிரயோஜனத்தையும் அவர்களுக்கு கொடுத்ததாக கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இஸ்லாமிய சிறைவாசிகள் பற்றி இந்த தேர்தலில் எதையாவது பேசப்பட்டுச்சா, கோரிக்கை வைக்கப்பட்டுச்சா, முஸ்லிம் வேட்பாளர்களாக ஏதாவது நிகழ்த்தப்பட்டுச்சா? கடந்த தேர்தலில் நீங்க சொன்னீங்க, கடந்த தேர்தலில் நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க, இஸ்லாமிய சிறைவாசிகளை நாங்கள் விடுதலை செய்வோம் என்று சொன்னீர்களே, இன்றைக்கு ஏன் அதை இதுவரைக்கும் நீங்கள் செய்யவில்லை? நாங்கள் உங்களை புறக்கணிக்கிறோம்,